பாக்ஸ் ஸ்டாண்டோட ஃபிக்ஸிங் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் என்னென்ன கோர்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா. சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ட்ரேப்பிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் 500 பட்ஜெட்டில். அதோடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆரி ப்ரொஃபஷனல் கோர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். இது எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரீ ஆரி கிளாஸோட 2வது கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் உள்ள ப்ளஸ் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த காலை மட்டும் தனியாக கலட்டியுமே வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கலட்டி வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவிங் ஆகும். இப்போது நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு. இது ஒரு 500 to 600 வரும். இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது, அது 1500 வரும். ஓகேவா. பாக்ஸ் ஸ்டாண்டில் துணியை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே சுலபமான வேலை தான். ஜஸ்ட் துணியை வந்து அது மேலே அப்படியே வந்து போட்டுட்டேன். ஓகேவா. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால துணியை வந்து சென்டராக இருக்க மாதிரியே போட்டுக்கலாம். ஒரு வேளை ப்ளவுஸ்லாம் நம்ம போடும்போது ஸ்லீவெல்லாம் எஜ்ஜில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சைடில் ஜாயிண்ட் போட்டுட்டு தான் என்ன பண்ணணும், இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம், ப்ளவுஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இப்போது இந்த ஸ்டாண்டை வந்து இந்த மாதிரி கிளிப்பு யூஸ் பண்ணி தான் டைட் பண்ண போகிறோம். கிளாத் வந்து லூஸாக இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி டைட் பண்ண போகிறோம். ஒரு பேக்கெட் வந்து 100 ரூபாய் வரும். 12 கிளிப் இருக்கும். இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பேக்கெட்டாவது குறைஞ்சது தேவைப்படும். அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். இந்த ஃப்ரேம் பார்க்குறதுக்கு நார்மலாக நினச்சிடாதீங்க, அவ்வளோ டைட்டாக இருக்கும். இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம கையே பயங்கரமாக வலிச்சு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்மளோட ஒர்க் போடும்போது கிளாத் லூஸ் ஆகாமல் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கிளாத்தையும் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நெருக்கமாகவே கிளிப்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நெருக்கம் இல்லாமல் தள்ளி தள்ளி போடும்போது அங்கங்கே குழி விழுந்த மாதிரி ஆயிரும். 2 பேர் இருக்கும் பொழுது இதை இன்னும் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ஒரே ஆளே பண்ணும் பொழுது ஈஸி தானே கேட்டிங்கன்னா ஈஸி தான். ஆனால் கிளிப்பை வந்து நமக்கு போட்டு போட்டு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கிளிப்பு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட அடுத்த கொஸ்டின், இந்த கிளிப்பை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரேமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய அதே டைட் இருக்குமா அப்படின்ற டவுட் வரலாம். கண்டிப்பாக இருக்கும். நமக்கு கிளாத் வந்து நார்மலாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அல்லது காட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு ஃப்ரேம் வந்து டைட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு தான் கிளாத்தும் உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். லூஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த கிளிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு போட்டதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் பாருங்கள், கிளாத்தை நல்லா இழுத்து போடணும். இப்போது 4th சைடு இதில் தான் நல்லா இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக கிளாத்தை இழுக்கணும். நேரடியாக இழுக்காமல் கீழ்ப்பக்கமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், இந்த கிளாத் வந்து எவ்வளோ சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னு. ப்ளவுஸில் மடிப்பு இருந்த அந்த லைன்லாம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நம்ம டைட் பண்ண பண்ண அது எல்லாமே மறைஞ்சிடுதா. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த அளவுக்கு டைட் ஏறி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி குட்டி குட்டி கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டைட் ஏறி இருக்குது அப்படின்னு. ஸோ பாக்ஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக நல்லா டைட் இருக்கும். ஆனால் இதில் உள்ள மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம கை போடும்போது அப்படியே நமக்கு குத்தும்.